அண்ணன் அவர்களுக்கு முதல் கேள்வி, நீங்கள் உங்களுடைய பெரியார் சார்ந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கிற போது நீங்கள் பேசிய விடயங்களை இன்றைக்கு அரசியல் நோக்கத்திற்காக மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் பேசியதும் இந்த நேரத்தில் பேசியதாக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பல முறை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனாலும் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களுடைய அந்த காலத்தில் நடந்த விடயத்தை இன்றைக்கு எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி முதலில் சிறிது விளக்கம் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி வைப்பீங்கல்ல, அரங்கிலே அமர்ந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். என்னுடைய உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். மதிப்பிற்குரிய அருள் திரு மைப்பா அவர்கள் மக்களினுடைய மன உணர்விலிருந்து நீண்ட காலமாக என் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் வைக்கப்படுகிற அந்த குற்றச்சாட்டிலிருந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இளம் வயதிலிருந்து இந்த இறை மறுப்பு சிந்தனையில் வளர்ந்தவன் நான். அப்போ அதற்கு ஏற்ப பெரியாரிய இயக்கம் இருந்தது. அப்போ கடவுள் மறுப்பு, இந்த சாதிய ஒழிப்பு இதெல்லாம் அவர்கள் கொள்கையாக சொல்லப்பட்டது. அதில் சிறு வயதிலிருந்து இணைந்து மார்க்சிய மேடைகள், அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனைகளை கொண்டு போகிற இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள், இதோடு இணைந்து பயணிச்சிருக்கு. இது குறைஞ்சது ஒரு 10 அல்லது 12 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். இப்போ அந்த காலகட்டங்களில் நான் எடுத்து வைத்த கிறிஸ்தவ மக்களின் அவர்களுடைய வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கிற குறிப்பாக இறை மகன் இயேசுவை விமர்சிச்சிட்டார் அப்படி. அது எல்லா சமய இறைகளையும் தான் நான் கேள்விகள் எழுப்பியிருக்கேன், அது நீங்கள் கேட்டால் தெரியும். ஆனால் இதை வெட்டி பரப்பியவர்கள் யார் என்றால், எனக்கு யார் மேடை போட்டு கொடுத்தார்களோ அவர்கள்தான். நான் அதே இயக்கத்தில் இருந்து நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்காமல் இருந்திருந்தால் இதை வெட்டி பரப்ப வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்திருக்குமா என்பதை நீங்கள் கேட்டிருக்கணும். நான் இந்த களத்தில் எங்களுடைய அருள் தந்தை அன்பிற்கினிய மைப்பா அவர்கள் சொன்னது போல, நாங்கள் யார் என்பதை உணரத் தொடங்கினதே மொத்தமாக எங்கள் இனம் செத்த அன்னைக்கு தான். ஓஹோ, நம்ம தமிழர்கள், அப்போ இந்த நிலத்தின் அரசியலும் இங்கே இருக்கிற தலைமைகளும் எங்களுக்கானது அல்ல. இந்த திராவிட பதர்களில் நானும் ஒருவன் தான். ஒரு நல்வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய தலைமை, எங்களுடைய தலைவர் என்னை அழைத்து கொண்டு போய் அந்த 1 மாத காலத்தில் எனக்கு உணர்த்திய ஊட்டிய உணர்வில் தான் நான் எது எனக்கான அரசியல், எந்த பாதையை நாங்கள் பயணிக்க வேண்டியது என்பதை தெளிவு பெற முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது தான் தெரிஞ்சது, ஓ அப்படின்னு. நான் வேறு வழி இல்லை, நாங்கள் சாதியும் மதமும் எங்கள் அடையாளம் அல்ல, அதுதான் எங்களை பிளந்து பிரித்து எங்களை பலகீனப்படுத்துகிறது. இதை நான் மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் எல்லோரும் அறிவார்கள். அறிந்ததனால்தான் நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நம்முடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள் தொடங்கினார்கள். எனக்கு முன்னத்தியராக இந்த நிலத்தில் இருந்து இந்த தமிழ் சமூக ஓர்மைக்கும் அதனுடைய மேம்பாட்டுக்கும் அரும்பாடாற்றிய அண்ணன் பழனிபாபா அவர்களே சொல்கிறார், சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து நின்றால் பலகீனப்படுத்தப்படுவோம், நாம் அச்சுறுத்தப்படுவோம் என்கிறார். மொழி இனமாக இணைந்து நின்றால் நாம் வலிமை பெறுவோம், பாதுகாப்பாக வாழ்வோம் என்கிறார். அந்த
உணர்வின் அடிப்படையில் தான் நான் நாங்கள் தமிழர்கள், இந்தியர்கள், திராவிடர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், நாடார், கோனார், செட்டியார், பிள்ளை, முதலி, கவுண்டர், வன்னியர், பறையர், இதெல்லாம் ஒரு குடி அடையாளம், அவ்வளவுதான். இந்த சமயங்கள் மாறிக்கொள்ளக்கூடியது, உங்களுக்கே தெரியும். நான் இன்னைக்கு இந்துவா இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம், நாளைக்கு இன்னைக்கு இந்துவா இருக்கேன், நாளை இஸ்லாத்தை ஏற்கலாம், இதில் ரெண்டு வேணான்னு வேறு பௌத்தத்தை கூட ஏற்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழனாக இருக்கிற நான் நாளைக்கு கன்னடராவோ தெலுங்கராவோ ஆக முடியாது. இதில் இருந்து ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், என் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன் தான். உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் இப்போது நான் கிறிஸ்தவன். அமெரிக்காவில் போய் ஹூவாரியனா ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது. இப்போது நான் இஸ்லாம். நான் அரேபிய நாட்டுக்கு போனால் ஹூவாரியோ என்றால் நீ யார் என்று கேட்டால் நான் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இப்போது நான் இந்து. நான் பீகாரில் போனால் நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் இந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே நீங்கள் எந்த மொழியில் பதில் சொல்கிறீர்கள் என்பதுதான் பார்க்கப்படும். உலகெங்கும் இதுதான் மரபு, இதுதான் வரலாற்று உண்மையும் கூட, நிகழ்வும் கூட. இப்போது கூட நீங்கள் இங்கிலாந்துக்கு சென்றால் ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். சீனாவுக்கு போனால் ஐ ஆம் சைனீஸ் தான், ஐ ஆம் சீனன் கூட கிடையாது. பிரான்ஸுக்கு போங்க, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், அவனுக்கிட்ட போய் நீங்கள் ஐ ஆம் கிறிஸ்டின் சொல்ல. அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படி தான் அறிமுகப்படுத்துவான். நீங்கள் வேணா போய் பாருங்கள், என்ன நான் அனுபவிச்சவன். அதனால் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பிய ஒன்றிய முழுமைக்கும் ஒரே சமயம்தான், கிறிஸ்தவ சமயம்தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள் என்ற கேள்வியை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் டச்சு, அவன் ஜெர்மன், அவன் பிரெஞ்சு. அதனால் ஒவ்வொரு மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மதம், சமயம், மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். ஓர் இறை, ஒரே வழி, அது நபிகளின் மொழி. அதை ஏற்று போனார்கள். பிறகு பங்களாதேஷ் ஏன் பிரிந்தது என்று பிறந்தது என்று கேட்டாலே அதுக்கு விடை தெரியும். அங்கே ஓய் முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழி என்ற உடனேயே என் தாய்மொழி என்னானது என்ற கேள்வி எழுந்து விட்டது. டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவனுடைய நண்பர்களும் போராடத் தொடங்கினார்கள். அப்போ அவன் உருது, இவன் வங்காளி. அங்கே மார்க்கம் நிக்கல, மொழி இனம்தான். தனி நாடு, தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று பிரிந்து விட்டான். இந்தியாவை பிரித்தது கூட மதம் வழியே, சாதி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படலை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். தெலுங்கர்கள் நிறைந்து வாழுகிறது ஆந்திரா, மலையாளிகள் நிறைந்து வாழக்கூடிய கேரளா, தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு. அப்படி மொழி வழியே தான் மாநிலங்களும் பிரிக்கப்பட்டு. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று நாம் தமிழர் என்ற அரசியல் இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்த பிறகு திராவிட அரசியலை பேசிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு அச்சம் வர, எல்லா கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் இவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோன்னு நினச்சி அந்த காணொலிகளை கிறிஸ்தவரத்தை இயேசு இறைமகன் இயேசுவை பற்றி ஒரு கேள்வி கேட்டார். இந்தா பாருங்கன்னு கிறிஸ்தவருக்கு அனுப்புறது, கிருஷ்ண பரமாத்மாவை பாருங்க எப்படி கேள்வி கேட்டிருக்காருன்னு கிறிஸ்தவ இந்துக்களுக்கு அனுப்புறது, ராமரை எப்படி கேள்வி கேட்கிறாரு பாருங்கன்னு அங்கே அனுப்புறது. இந்த வேலையை கேடுகட்ட, கேவலங்கட்ட, கொள்கை செத்து போன திராவிடர்கள் தான் செய்வாங்களே ஒழிய, நான் எடுத்து வச்ச கருத்தோடு கருத்து மோதணும். நாம் தமிழர் என்ற கட்சி தொடங்கப்பட்ட பிறகு நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை தான் நீங்கள் பேசணும். பூச்சிக்கும் வண்டுக்கும் ஈக்கும் எறும்புக்கும் நாய்க்கும் நரிக்கும் அரசியல் பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? இந்த நாட்டில் வணங்குகிறதுக்கு கோடி சாமி இருக்கு இந்த உலகத்தில், ஆனால் வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. இந்த சாமியிலன்னா இன்னொரு சாமியை கும்பிடலாம், ஆனால் வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. அந்த பூமியை காப்பாற்ற வாருங்கள்னு சொல்ற ஒரு இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தான் இருக்குது. நாங்கள் அவ்வளவு ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்து வைக்கிறோம், உயிர்மை நெய் அரசியலை எடுத்து வைக்கிறோம். மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, இந்த மண்ணின் மக்களின் மானம் காக்க, அவர்கள் நலம் காக்க அவ்வளவு அரசியல் எடுத்து வைக்கிறோம். அதை பற்றி பேசாமல் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினதையே இப்போ பேசிட்டு இருக்கிறது அது ஆக்கப்பூர்வமானது அல்ல.
அன்றைக்கு நான் அப்படி பேசியிருந்தால் அது தவறு. பெரியாரிய மேடையில் பேசினது தவறு. இன்றைக்கு என்னகிட்ட கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு பெரியாரே ஒரு பெரும் தவறு. அதுதான் எங்களுடைய கோட்பாடு. என்னை ஒருத்தர் கேட்டார், இது பெரியார் மண்ணுன்னு. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். அதில் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு சொந்த பெரியார் 1000 பெரியார் இருக்கார். எங்கிருந்தோ வந்த பெரியார் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்கள் கருத்து. அதில் அதுக்கு திரும்ப திரும்ப விளக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு உங்கள் மகன் என்ன அரசியலை எடுத்து வைக்கிறேன், எவ்வளவு ஆழ்ந்த நோக்கத்தோடு அன்போடு இந்த மண்ணை மக்களும் நேசித்து எடுத்து வைக்கிறேங்கிற நாங்கள் உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிறோங்கிறது தான் நீங்கள் கவனிக்கணும். கடந்த காலத்தையே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்போது உங்ககிட்ட கேட்குறேன், நாங்கள் பேசிட்டோங்கிறீங்க. பரிசுத்தாவியால் இட்லி வேகுமான்னு கேட்டால் கருணாநிதிக்கு ஏன் ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் உங்ககிட்ட பதில் இருக்கா? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் ஒன்றும் இல்லையே என்ற கருணாநிதியை உங்களால் மன்னிக்க முடியும், என்னையும் மன்னிக்க முடியாதா? என்னைய இது பண்ண முடியாதா? எல்லாத்தையும் மன்னிக்கிற எனக்கு கர்த்தரே மன்னிச்சாலும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க போல் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய இது. அதை விடுங்க. இப்போ என்ன அரசியல்? இன்னைக்கு சீமான் பேசுகிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தம்பி தங்கைகள், அவன் உடன் பயணிக்கிற உறவுகள் எடுத்து வைக்கிற அரசியல் என்ன? அது இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையா? தேவையில்லை. தேவையில்லை, நிராகரியுங்கள். தேவை, ஆதரியுங்கள். அவ்வளவுதான். அடுத்து மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரமேற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தார்.